அதாவது இப்போ இருக்க சூழலை பொறுத்த வரைக்கும் இந்த பெயர் நீக்கப்படுகிறார்கள் அல்லவா? ஒவ்வொரு மாவட்ட வாரியாக பெயர்கள் நீக்கப்படுகிறது. அதுக்கு என்ன காரணம்? உயிரிழந்த நபர்கள், நீண்ட நாட்களாக அவர்கள் தொடர்பு கொள்ளாத நபர்கள், இரட்டை வாக்கு உள்ள நபர்கள், அதே போல முகவரியை மாற்றியவர்கள், இப்படி காரணங்கள்லாம் சொல்லப்படுது. ஒருவேளை இந்த காரணங்களை தாண்டி வேறு ஏதாவது படிவம் கொடுக்கும்போது அந்த படிவத்தில் தவறாக ஏதாவது குறிப்பிட்டிருக்கிறார்களா, அது படிவத்துல வேறு ஏதாவது விஷயங்கள் தவறாக குறிப்பிட்டிருக்கிறதா அப்படின்னு அந்த படிவத்துல என்ன காரணங்களுக்காக தங்களுடைய பெயர் இந்த வரைவு வாக்காளர் பட்டியல இடம் பெறல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமே அந்த ஒரு இணையதளத்தின் வாயிலாக அந்த பெயர் விடுபட்டிருக்கக்கூடிய நபர்கள் என்ன காரணத்திற்காக தங்களுடைய பெயர் இந்த பட்டியல்ல இல்ல அப்படிங்கிற காரணத்தை அவரது இணையதளத்துல பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என கூறப்பட்டிருக்கிறது. இப்பொழுது மாவட்ட வாரியாக வெளியிடப்பட்டு வரக்கூடிய இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் ஒட்டுமொத்தமாக அனைத்து மாவட்டங்களில் இருந்துமே வெளியானதற்கு பிறகாக சரியாக இன்னும் சற்று நேரத்துல தலைமை செயலகத்துல தமிழக தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி அர்ச்சனா பட்நாயக், தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தமிழகத்துல ஒட்டுமொத்தமாக வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட இருக்கிறார். அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் ஆண்கள் வாக்காளர்கள் எண்ணிக்கை எவ்வளவு, பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை எவ்வளவு, மூன்றாம் பாலினத்தினுடைய வாக்காளர் எண்ணிக்கை எவ்வளவு உள்ளிட்ட விவரங்கள் வெளியிடப்படும். ஒட்டுமொத்தமாக தமிழகத்துல எத்தனை லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்திருக்கிறது. தொடக்கத்திலிருந்தே இந்த எஸ்ஐஆர் பணிகளை மற்ற மாநிலங்களை காட்டுமே தமிழ்நாடு தொடர்ச்சியாக அதனை எதிர்த்து வந்தக்கூடிய நிலையில இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் வெளியிடக்கூடிய அந்த இடத்துல தமிழகத்துல ஒட்டுமொத்தமாக எத்தனை வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே எழுந்திருக்கிறது. இதற்கு பிறகாக அந்த பெயர் விடுபற்றக்கூடிய நபர்கள் இன்று முதல் ஜனவரி 18ஆம் தேதி வரை அதற்கான படிவம் 6 கொடுத்து அதனை பூர்த்தி செய்து கொடுத்தால் மீண்டும் தங்களுடைய பெயர் சேர்த்துக் கொள்ளலாம். பிப்ரவரி 17க்கு இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிடுவதற்கு முன்னதாகவே பிப்ரவரி முதல் வாரமே இந்த வரைவு வாக்காளர் இறுதி பட்டியல் வெளியாவதற்கு முன்னதாகவே அந்த இறுதியான பட்டியலுக்கு முன்னதாக தங்களோட பெயர் இருக்கிறதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட வாரியாக தற்பொழுது மாவட்ட வாரியாக வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கூடிய நிலையில சென்னை மாவட்டத்துல அதிக வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது மற்ற மாவட்டங்களை காட்டியுமே சென்னையில தற்பொழுது அதிக அளவுல வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்குமே தற்போது இருக்கக்கூடிய 14,75,008 வாக்காளர்கள் சென்னையில நீக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஆணையாளருமான குமரகுருபன் தெரிவித்தார்.